சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இந்த காலவெளியில் இருப்பாராக. நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை, நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? நம்மை நாமே நம்புவது இயல்பான காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நாமே நம்புவதை விட நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேகரிலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஐ எம் எ செல்ஃப் மேட் மேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கையை பொருட்கள் மேலோ அல்லது நம்மளுடைய பணத்தின் மேலோ அல்லது நம்முடைய சரீரத்தினுடைய சக்தியின் மேலோ அல்லது வேறு மனிதர்கள் மேலோ நாம் வைப்போம் என்று சொன்னால், அதை நம்பி வைத்தவர்கள் அவை எல்லாவற்றையும் இழந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆகவே இந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இந்த பொருட்கள் மேலோ இந்த உலகத்தின் மேலோ வைக்காதபடி நமக்கு முக்கிய காரணமாக இருக்கிற நமக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தருகிற தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம். அப்பொழுது நம்முடைய நாள் இனிய நாளாக, மகிழ்ச்சி நாளாக, ஒரு வெற்றி நாளாக காணப்படும். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய நம்பிக்கை அனைத்தும் உம்மேல் சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.